பாவங்கிற வார்த்தையை நாம அடிக்கடி கேட்கிறோம், ஆனா அதோட நிஜமான விளைவு என்னன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அப்போ பாவம்னா என்ன? நமக்கு தெரிஞ்சது ஒண்ணு இருக்கலாம், ஆனா அதோட ஆழமான அர்த்தம் என்ன? வாழ்க்கைய ஒரு ரோடு மாதிரி நினைச்சுக்கோங்க. தெய்வம் காட்டின பாதையை விட்டு வேற ரூட்ல போறதுதான் பாவம். இது ஆரம்பத்துல இருந்தே எல்லா மனுஷங்களையும் பாதிக்கிற ஒரு நிலை. இதனால நாம தெய்வத்துக்கிட்ட இருந்து பிரிஞ்சு போறோம். இதுக்கு 3 பெரிய விளைவுகள் இருக்கு. அது என்னன்னா, தண்டனை, அவமானம், அப்புறம் அடிமைத்தனம். முதல்ல தண்டனை, நாம தப்பான பாதையில போனதுக்கான ஒரு விளைவு. 2வது அவமானம், இது மனசுல ஒரு பெரிய பாரத்தை கொடுக்கும். 3வது அடிமைத்தனம், திரும்ப திரும்ப செய்யற பாவம் நம்மள அதுக்கு அடிமையாக்கிடும். சரி, இதுல இருந்து விடுதலை அடைய ஏதாவது வழி இருக்கா? மனுஷங்க பல வழிகள்ல முயற்சி செய்றாங்க. ஆனா இதுக்கு ஒரு தெய்வீக வழி இருக்கு. தெய்வம் இயேசு கிறிஸ்துவா மனிதனா வந்தாரு, பரிசுத்தமா வாழ்ந்து அவர் எந்த பாவமும் செய்யாம நமக்காக நம்ம தண்டனையை ஏத்துக்கிட்டாரு. இங்கதான் முக்கியமான விஷயம். நம்முடைய பாவங்களை போக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார். இப்போ ஒரு புது வழி இருக்கு. இந்த தண்டனை, அவமானத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை சாத்தியம்தான். இதனால தண்டனை, அவமானம், அடிமத்தனத்திலிருந்து விடுதலை கிடைச்சு ஒரு புது வாழ்க்கை கிடைக்குது.